தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை தாவேகா தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக 100 வேட்பாளர்களை உறுதி செய்திருக்கும் விஜய் அடுத்த கட்டமாக பரப்புரையை தொடங்க ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது. கட்சியின் தலைவர் விஜய் உள்பட கட்சியின் முக்கியஸ்தார்கள் அத்தனை பேரும் சென்னையில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. தளபதி விஜய் வலசரவாக்கத்தில் நிற்கப் போகிறார், திருச்சியில் நிற்கப் போகிறார் என பலவிதமான தகவல்கள் பரவி வந்த நேரத்தில் திடீரென பெரம்பூர் தொகுதி முக்கியத்துவம் பெற்றதற்கு காரணம் என்னவென்றால் அங்குதான் ஏசி தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டு இருப்பதால் அந்த தொகுதியில் விஜய் நிற்கப் போகிறார் என்கிற தகவல் பரவி வருகிறது. அதையும் தாண்டி விஜய் அந்த தொகுதியில் நிற்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அந்த தொகுதியில் தான் அதிகப்படியான விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் என்று கேட்டால், விஜய் தாவேகா கட்சியை ஆரம்பித்த பிறகு உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான பணி ஆன்லைனில் தொடங்கியது. அதில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 45,000 பேர் இணைந்தது பெரம்பூர் தொகுதியில் தான். இதனால் தான் அந்த தொகுதியில் விஜய் ரசிகர்கள் அதிகம் என்பதால் அந்த தொகுதியை விஜய் தேர்வு செய்திருப்பதாக உறுதியான தகவல்கள் பரவி வருகின்றன. விஜயின் நட்சத்திர பலம், RT சேகரின் ஆளும் கட்சி பலம் ஆகியவற்றை பெரம்பூர் சந்திக்க தயாராகி வருகிறது. ஆனால் எந்தவித பந்தாவும் இல்லாமல் கடந்த 25 ஆண்டுகளாக மக்களுடன் மக்களாக வாழ்ந்து வரும் MA சேவியரை அதிமுக களமிறக்கினால் மதம் மற்றும் அரசியலை கடந்து அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் அறுவடை செய்ய முடியும் என்று அதிமுக தலைமை நம்புகிறது. அரசியல் பலம், கட்சி பலம், பணபலம் கொண்ட RT சேகருக்கு அதிமுக வாக்கு வங்கி, கிரவுண்ட் ஒர்க் அரசியல் தெரிந்த அதிமுக சேவியரும் பவர் ஸ்டார் கொண்ட விஜயும் களத்தில் இருக்கும் பொழுது பெரம்பூர் தொகுதி களத்தில் 3 பேரும் மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.